குளிர்ந்த காற்றும் பசுமையான மரங்களும் அழகிய ஓடைகளும் நிரம்பிய அந்த நாடு கடவுளின் பூமி என்றே சொல்லுக்கு காரணம் என்று கண்டுபிடித்தார். இவர்கள் மரங்களை வெட்டினால் நம்முடைய நாட்டுக்கு என்ன ஆகும்? அவர்களை எதிர்க்க முடியாது. அதனால் அவர்களுக்கு முன்னதாகவே நாம் எரியுதடா நந்தா, வீச சொல்லு, இங்கே இப்படி கத்திக்கொண்டே இருந்தார் அவுமதிக்கா நாட்டின் மாமன்னர் மதனீச பாண்டியர். சேர சோழ மன்னர்கள் போட்டியிட்டு கொண்டு மரங்களை வெட்டுகின்றனர். சம்மர் சீசன் வேறு ஆரம்பித்து விட்டது. இப்போதே உங்கள் அங்க வஸ்திரங்களுக்கு இந்த நிலைமை என்றால் பொதுவாக இம்மாதிரியான சந்திப்பு பேச்சுவார்த்தைகள் தனிப்பட்ட முறையில் தான் நடக்கும். ஆனால் இவ்வாறு பொது வழியில் நடப்பதை அதிசயமான சூழ்நிலையில் எத்தனையோ சேனல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பீங்க. ஆனால் இந்த புதுமையான சேனலின் முதல் 100 நபர்களில் ஒருவராக சப்ஸ்கிரைப் செய்து சேருங்கள். சேர்ந்து கதையின் மடியில் ஒன்றாக உறங்கலாம். சூரிய ஒளி ஒரு துளி கூட போக முடியாத அடர்ந்த காடுகளை கொண்டு தோற்றத்தில் கடல் அலைகள் போன்று காணப்பட்ட அம்மலை தொடர்களுக்கு கருங்கடல் அலை மலை தொடர் என்றே பெயர் வைத்திருந்தார்கள். அதை ஒட்டி அழகிய ஊர் ஒன்று இருந்தது, உய்காட்டூர். அதை தன் இள வயதிலேயே ஆண்டு வந்தார் ஒரு சிற்றரசர் சேரன் தருங்குட்டுவன். குளிர்ந்த காற்றும் பசுமையான மரங்களும் அழகிய ஓடைகளும் நிரம்பிய அந்த நாடு கடவுளின் பூமி என்றே சொல்லும் அளவு அழகுடன் இயற்கையின் கருணையால் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் சமீபத்தில் அங்கு 2 மர்மங்கள் நடந்து கொண்டிருந்தன. இரவு நேரங்களில் மலையிலிருந்து அழுகை சப்தம் கேட்டது. பகலில் யாரோ இரகசியமாக மரங்களை வெட்டுவதால் மரங்களின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வந்தன. உய்காட்டூர் மன்னர் சேரன் தருங்குட்டுவன் இதை கேள்விப்பட்டு கவலைப்பட்டார். யார் இந்த மரங்களை வெட்டுகிறார்கள்? ஏன் இப்படி அழுகை சத்தம் கேட்கிறது என்று தன்னுடைய மந்திரிகளிடம் கேட்டார். ஆனால் யாருக்கும் பதில் தெரியவில்லை. இறுதியாக ஆய்வு செய்து பார்த்ததில் ரசிகப்பூம்பட்டின பேரரசர் இரும்பான் சோழன் தான் உய்காட்டூரில் மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் என்று கண்டுபிடித்தார்கள். இவர்கள் மரங்களை வெட்டி கொண்டே வந்தால் நம்முடைய நாட்டுக்கு என்னாகும்? அவர்களை எதிர்க்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு முன்னதாகவே நம் மரங்களை நாமும் வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று தன் மந்திரிகளிடம் கூறினார். விரைவில் வெட்டுவதற்கான அதிநவீன ரம்பங்களையும் கோடர்களையும் கொடுத்து உய்காட்டூருக்கு உதவி கொண்டிருந்தது உய்காட்டூரையும் விட ரசிகப்பூம்பட்டினத்தையும் விட பெரிய பேரரசான அவுமதிக்கா நாடு. இவ்வாறு போட்டி போட்டுக்கொண்டு 2 அரசுகளும் கருங்கடல் அலை மலைத்தொடர்களில் மரங்களை வெட்டுகின்றன. ஆனாலும் மலைப்பகுதியை ஒட்டி வாழும் 2 நாட்டு மக்களும் மரவெட்டிகளும் அச்சத்துடனேயே வாழ்ந்து வந்தனர். இன்னமும் தினமும் இரவில் அழுகையும் பகலில் வெட்டுங்க வெட்டுங்க என்ற சத்தமும் மர்மமாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டேதான் இருந்தன. எரியுதடா நந்தா, வீச சொல்லு, இங்கே இப்படி கத்திக்கொண்டே இருந்தார் அவுமதிக்கா நாட்டின் மாமன்னர் மதனீச பாண்டியர். தன் அங்க வஸ்திரங்களை இயலுமான அளவு ஒதுக்கி வைத்து காற்று வாங்கி கொண்டிருந்தார் பணிப்பெண்கள் வீசும் விசிறிகளில். அருகில் முக்கிய ஆவணங்களுடன் மந்திரி எட்டுடி நந்தன். மந்திரி ஒரு மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர். எந்த அளவுக்கென்றால் தனக்கு வைக்கப்பட்ட எட்டுப்பட்டி நந்தன் என்னும் பெயரில் பட் என ஆங்கிலம் வருவதால் அதையே கட் செய்துவிட்டு எட்டுப்பட்டி நந்தன் என்பதை 8டி நந்தன் என்று தூய தமிழ் பெயராக மாற்றம் செய்து கொண்டவர். மன்னர் மதனீச பாண்டியருக்கு இவர்தான் வலது கை, இடது காது, வலது கண் எல்லாமே. மந்திரி, இந்த அளவு வெப்பம் எங்கிருந்தியா வருகிறது? நெருப்புடன் கேட்ட மன்னருக்கு வெறுப்புடன் பதிலளித்தார் எட்டுடி நந்தன். எல்லாம் தாங்கள் கொடுத்த ரம்பங்களிலும் கோடரிகளிலும் இருந்துதான் மன்னா. என்ன அதிர்ந்த மன்னரிடம், பின்ன என்ன மன்னா, நமது நாட்டின் குளிரூட்டி பிரதேசத்துக்கு அருகில் இருக்கும் கருங்கடல் அலை மலை தொடர்களில் சேர சோழ மன்னர்கள் போட்டியிட்டு கொண்டு மரங்களை வெட்டுகின்றனர். சம்மர் சீசன் வேறு ஆரம்பித்து விட்டது. இப்போது உங்களுக்கு அங்க வஸ்திரங்களுக்கு இந்த நிலைமை என்றால் போக போக நாம் பணிப்பெண்களை விலக்கிவிட்டு பணி ஆண்களைத்தான் வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கும்.
டக்கென்று அங்கவஸ்திரங்களை சரி செய்து கொண்டு எழுந்து உட்கார்ந்த மன்னர் மதனீச பாண்டியன் முகம் கோபத்தில் கொப்பளித்துக் கொண்டிருந்தது. இப்போதே அந்த உய்காட்டான் தருங்குட்டவனை இங்கே வரைச்சொல் என்று கொதித்த மன்னர் தனக்கு இணையான ராஜ்யமான தனது நண்பருக்கு, இரும்பான் மன்னருக்கு, ரசிக பூம்பட்டின பேரரசுக்கு மரங்களை வெட்டுவதை நிறுத்தச் சொல்லி ஓர் அன்பு ஓலை அனுப்பியிருந்தார். இதற்கிடையில் தனது நாட்டில் வெப்பத்தை குறைக்க மதனீச பாண்டியன் பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செய்து கொண்டிருந்தார். தனது நாட்டின் நகரத்தில் இருக்கும் ஊர்களில் கூட தெருவுக்கு தெரு ஒரு 5-6 மரங்களை இருந்ததை கண்டு வேதனை உற்றார். ஆனால் தற்போதைக்கு சம்மர் சீசனை சமாளிக்க வேண்டி பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தார். பெரிய குழாயை ஆற்றில் புதைத்து அதன் வழியாக நீரை அரண்மனையில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும் புல்லுக்கட்டுகளின் மீது விழும்படி செய்து குளிரூட்டினார். மக்கள் தங்களுக்கும் இவ்வசதியை தங்களது வீடுகளில் செய்து தரும்படி போராடி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் மதனீசர் குளிரூட்டி பிரதேசத்தின் பனிக்கட்டிகளை விரைவு தேர்களில் கொண்டு வரச் செய்து அடிக்கடி பனிக்கட்டி குளியலும் எடுத்துக்கொண்டிருந்தார். அவ்வாறு ஒரு முறை குளித்துக் கொண்டிருந்த போதுதான் திடீரென மந்திரி எட்டுடி நந்தன் உள்ளே வந்து, மன்னா, உய்காட்டான் தருங்குட்டுவன் வந்துள்ளார் என்றதும் இருவரும் உள்ளே கோபத்துடனும் வெளியே சிரித்து கொண்டும் அவரை வரவேற்க அரண்மனை வாசலுக்கு சென்றார்கள். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு என்று மன்னர் கோபத்தில் ஆனால் மெதுவாக மந்திரியிடம் கூறிக்கொண்டே நடந்தார். வழக்கம் போல அல்லாமல் பொது அவையில் அனைத்து மந்திரிகளின் முன்னிலையில் ஓலைச்சுவடி பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் மூவரும் அமர்ந்திருந்தனர். உய்காட்டு மன்னர் முகத்தில் ஒருவித குழப்பமும் வியர்வையும் இருந்தது. மந்திரி எட்டுடி நந்தன் தன் மன்னர் மதனீச பாண்டியரின் புகழை பாடிக்கொண்டிருந்தார். மெதுவாக இடைமறித்த உய்காட்டோரான் தருங்குட்டுவன், நான் சிறிது பேசிக்கொள்ளலாமா என்று கேட்டார். பொதுவாக இம்மாதிரியான சந்திப்பு பேச்சுவார்த்தைகள் தனிப்பட்ட முறையில்தான் நடக்கும். ஆனால் இவ்வாறு பொது வழியில் நடப்பதே அதிசயமான சூழ்நிலையில் வந்த மன்னர் வேறு இவ்வாறு குறுக்க பேசியது அதிசயத்திலும் அதிசய நிகழ்வாக நாட்டு மக்களுக்கே செவிவழி செய்தியாக உடனுக்குடன் தந்தி செய்தி சேவை வாயிலாக போய்கொண்டிருந்தது. இதனால் ஆத்திரம் அடைந்த மந்திரி எட்டுடி நந்தன், நீங்கள் எங்கள் நாட்டை அவமதிக்கிறீர்கள். நாங்கள் செய்த உதவிக்கு முதலில் எங்கள் மன்னரிடம் நீங்கள் நன்றி கூறியிருக்க வேண்டும். எத்தனை முறை கூறியிருந்தீர்கள்? வந்து ஒரு முறை கூட நன்றி கூறவில்லை. இவ்வாறு விவாதம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது. வெப்பம் அதிகரிப்பதன் காரணமாக வெட்டும் மரங்களை நிறுத்தச் சொன்ன மந்திரியிடம் வந்திருந்த உய்காட்டு மன்னர் வெட்டுவதற்கு இன்னும் ரம்பங்கள் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். மேலும் அவரே, நீங்கள் ரம்பங்கள் தரவில்லை என்றால் ரசிக பூம்பட்டின பேரரசர் இரும்பான் எங்கள் மரங்களை வெட்டி எங்களையும் வெட்டி தள்ளிவிட்டு உங்கள் நாட்டுக்கு வந்து விடுவார் என்று கூறியதை கேட்டதும் அதுவரை கத்தாக வழியும் வியர்வை துளிகளை மட்டுமே துடைத்து கொண்டு உட்கார்ந்திருந்த மாமன்னர் மதனீச பாண்டியர் கோபத்தின் உச்சிக்கே சென்று, நீ முதலாம் உலகப் போருக்கான ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறாய். உடனடியாக சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டை தர வேண்டும். இருவரும் சண்டையிட்டு மரங்கள் வெட்டி கொள்வதால் எந்த பயனும் இல்லை. அதிலும் எங்கள் உதவி இல்லை என்றால் உன்னிடம் ஒரு துருப்புச் சீட்டு கூட கிடையாது என்று கொஞ்சம் கடுமையாகவே சாடினார். ஆனாலும் மறுப்பு தெரிவித்ததால் உய்காட்டான் விருந்து கூட இன்றி வெளியனுப்பப்பட்டார். வாசல் வரை சென்று தேர் ஏறப்போன உய்காட்டான் தருங்குட்டுவன் நாட்டுக்கோழி குழம்பு வாசம் வந்ததால் என்ன நினைத்தாரோ திரும்பி உடனே ஓடி வந்து கையெழுத்திட்டார். ஏற்கனவே அன்பு ஓலைக்கு இணங்கி இரும்பான் மன்னரும் கையெழுத்திட்டு இருந்ததால் ஒரு வழியாக இருவரும் மரங்கள் வெட்டுதலை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் மன்னர் மதனீச பாண்டியனிடம் மீண்டும் இரும்பானும் தருங்குட்டுவனும் இருவருமே கவலை தோய்ந்த முகங்களுடன் சேர்ந்தே வந்திருந்தார்கள். அங்கே இன்னும் இரவில் அழுகையும் பகலில் வெட்டுங்கள் வெட்டுங்கள் என்ற சப்தமும் அதிகரித்து கொண்டே இருப்பதாக கூறினார்கள். இதை கேட்டு அதிர்ந்த மதனீச பாண்டியர்
கிர்பானுடனும் தருங்குட்டுவனுடனும் சேர்ந்து பெரும் படையுடன் கருங்கடலை மலைத்தொடர்களுக்கு சென்றார்கள். 2 நாட்கள் அங்கேயே தங்கி இருந்து தன் காதுபடவே அக்கூக்குரலை கேட்டார் மன்னர் மதனீச பாண்டியர். கண்டிப்பாக இது ஒரு காட்டேரியாக இருக்கலாம் என்று எண்ணி மூவேந்தர்களும் முப்பெரும் படைகளுடன் காட்டின் மையத்தை நோக்கி சென்றார்கள். ஆனாலும் மன்னர் மதனீச பாண்டியருக்கு ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. தான் அக்குரலை எங்கேயோ கேட்டிருப்பதாகவே உணர்ந்தார். அடர்ந்த காடுகளுக்கு உள்ளே செல்ல செல்ல படை வீரர்களின் எண்ணிக்கையை விட மரங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே சென்றது. அந்த அளவுக்கு அடர்ந்த காடு. வெட்டுங்க வெட்டுங்க! அப்போதும் கேட்ட சத்தத்தை கேட்டு அனைவரும் அதிர்ந்தனர். சத்தம் வந்த திசையை நோக்கி மூவேந்தர்கள் மட்டும் அமைதியாக நகர்ந்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை தூக்கி வாரி போட்டது. நின்றார் ஒரு துறவி. மதனீச பாண்டியர் வாய் திறந்து அண்ணா என்று கத்தினார். இதை கண்ட அதிர்ந்த மற்ற 2 மன்னர்களும் மன்னா என்று மதனீச பாண்டியனை பார்த்து கத்தினார்கள். அதிர்ந்த மன்னர்களை அமைதியாக சொல்லிவிட்டு மதனீச பாண்டியர் அவர்களின் முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த துறவியிடம், அண்ணா நீங்க எங்கேயா இருக்கீங்க என்று கேட்டார். பின்னால் திரும்பி 2 மன்னர்களிடமும் மதனீச பாண்டியர் அமைதியாக பேசினார். அவர் தனது அண்ணன் ஜோ சைமன் தான் என்றும் சிறந்த ஜோதிட நிபுணரான ஜோ சைமன் அண்ணன் தனக்காக ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பே துறவரம் போனவர் என்றும் கூறினார். பின்னர் அண்ணனும் தம்பியும் கட்டிக்கொண்டார்கள். அண்ணா, நீங்கள் ஒரு இயற்கை விரும்பி ஆயிற்றே, நீங்கள் ஏன் இவர்களை வெட்டுங்கள் வெட்டுங்கள் என்று ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் மரங்களை வெட்டுவதற்கு என்று கேட்டார் மதனீச பாண்டியர். இதையெல்லாம் இந்த நிகழ்வை எல்லாம் பார்த்து கேட்டுக்கொண்டு ஆச்சரியத்தில் நின்று கொண்டிருந்த 2 மன்னர்களையும் தன்னுடைய தம்பியையுமே பார்த்து துறவி ஜோ சைமன், இதோ பார், எனது இயற்கை ரசனையை கண்டு அதிர்ந்து நிற்கிறார்கள் உன் 2 நண்பர்களும். எப்பா, என்னை பற்றி தெரியவில்லை என்றால் என் தம்பியிடம் மேலும் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வாட்ஸ் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ. என் தம்பியிடம் மேலும் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை எனில் மேலே தெரிகின்ற ஐவொலியை கிளிக் செய்து பாருங்கள், தெரியும் என் வரலாறு என்று கூறி ஜோ சைமனே மேற்கொண்டு தொடர்ந்தார். தான் இவர்களை வெட்டுங்கள் வெட்டுங்கள் என்று மரங்களை வெட்ட ஊக்குவிக்கவில்லை என்றும், தான் மரங்களை நேசிப்பவன், இயற்கையை நேசிப்பவன் என்றும் கூறி, தான் ஜோதிட தவத்தில் ஆழ்ந்திருக்கும் போது இவர்கள் தொந்தரவாக மரங்களை வெட்டி கொண்டே இருந்ததால் ஆத்திரப்பட்டு குடிசையை விட்டு வெளியே வந்து வெட்டுங்க வெட்டுங்கள் என்று ஆத்திரத்தில் தான் கத்தியதாக கூறினார். அது மட்டுமின்றி இயற்கையை நேசிப்பவனான தான் வெட்டப்பட்ட மரங்களை எல்லாம் கண்டு இரவுகள் தூக்கமின்றி அழுததாகவும் கூறினார். அடப்பாவத்தை, இதையெல்லாம் 2 நாளாக உட்காந்து கேட்டு நான் கூட ஏமாந்துட்டேனா என்று யாருக்கும் தெரியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு மெதுவாக தன்னைத்தானே கடிந்து கொண்டார் மதனீச பாண்டியர். பின்னர் அனைவரும் அப்போதுதான் முடிவு தெரிந்ததைப் போல நிம்மதியாக பெருமூச்சு விட்டனர். மதனீச பாண்டியர் மரங்களை வெட்ட தடை போட்டு விட்டதாக கூறியதை கேட்டதும் ஜோ சைமன் மகிழ்ந்து அனைவருக்கும் குடிக்க குடிசைக்குள் சென்று கூழ் கொண்டு வந்து கொடுத்தார். உச்சி வெயிலுக்கு ஜில்லென்றிருக்க மூவேந்தர்களும் ஜோ சைமனும் அதை குடித்து முடித்த மறுகணமே அருகில் இருக்கும் குளிரூட்டிக்கு ஒரு சுற்றுலா சென்று வர நால்வரும் ஆனந்தமாக ஆயத்தமானார்கள். இந்த கதையின் நீதி என்னென்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 நாட்கள் கழித்து அதை தம்ப்நெயிலில் பார்க்கலாம். கதை அவ்வளோதான். ஆனால் இதன் 2ஆம் பாகம் வேண்டுமென்றால் 10 பேராவது கமெண்டில் எஸ் சொல்லுங்க, உருவாக்கலாம். இந்த கதை பிடித்திருக்கும் போது கையோடு லைக் செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனெனில் கதை உருவாக்குவதும் கூறுவதும் அவ்வளவு எளிதல்ல என்பது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன்.
ஆங்காங்கே லைக் செய்பவர்களின் எண்ணங்களுக்கு நன்றி. ஆனால் அதற்கான காரணத்தையும் கமெண்ட் செய்தால் அதை நான் அடுத்தடுத்த கதை இயற்றலின் போது உங்களுக்காகவே கவனத்தில் வைத்துக்கொள்வேன். கதை பிடிக்காதவர்கள் டிஸ்லைக் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் அதற்கான காரணத்தையும் கமெண்டில் சொன்னால் என்னை நான் மேம்படுத்திக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கலாம். இதே மாதிரி வேறு எந்த கரண்ட் சினாரியோஸ் இஷ்யூஸ் பற்றியும் கதையாக கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நல்ல கதையாக உருவாக்கி தருகிறேன். இந்த புதுமையான சேனலின் முதல் 100 நபர்களில் ஒருவராக சப்ஸ்கிரைப் செய்து சேருங்கள். தேங்க்யூ டு 21 சப்ஸ்கிரைபர்ஸ். நன்றி. இனிய கனவாகட்டும்.